நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாநிலங்களவையில் இருந்து அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி எம்பிக்கள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாநிலங்களவையில் இருந்து அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்ததால் இந்த வெளிநடப்பு நடவடிக்கை திமுக கூட்டணி எம்பிக்கள் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையில் இருந்து மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்ததால் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து மாநிலங்களவையிலிருந்து திமுக கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். முழு விவரங்களை வழங்கலாம். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் டெல்லியிலே 2 அவைகளிலும் எதிரொலித்திருக்கின்றது. குறிப்பாக மாநிலங்களவையில் திமுக மற்றும் திமுக கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் பேச முயற்சி செய்தார்கள். ஆனால் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக மாநிலங்களவையிலிருந்து திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து வழங்கிய தீர்ப்பு ஒத்திவைப்பு நோட்டீஸை ஏற்க முடியாது என மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவித்திருக்கின்றார். திருச்சி சிவா உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவையை ஒத்திவைத்துவிட்டு திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என கடிதம் கொடுத்திருந்த நிலையில் அதனை துணை குடியரசுத் தலைவரும் அவை தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் நிராகரித்திருக்கின்றார். எனவே திருச்சி சிவா உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் அமளியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மற்ற உறுப்பினர்கள் பேசும்போது அவர்களை பேச விடாமல் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது தமிழ்நாட்டில் முக்கிய பேசுபொருளாக மாறிவிட்டது. இதனை உடனே இந்த அவையிலே விவாதிப்பதற்கு அனுமதி வேண்டும். தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று தொடர்ந்து திமுக மற்றும் திமுக கூட்டணி எம்பிக்கள் அவையிலே சத்தமாக குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் சபாநாயகராக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இதற்கு அனுமதிக்க முடியாது, உடனே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்து விட்டார். மேலும் இந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கின்றது. எனவே தொடர்ந்து குரல் எழுப்பாமல் அமர வேண்டும் என்றும் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆனாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்கள் குரல் ஏற்கப்படாததால் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.